ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது, தேவன் ஒரு புதிய நாளை நானும் நீங்களும் காணும்படியான கிருபைகளையும் பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளையும் இப்படியாக நாம் துவங்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து அவருடைய வசனங்களை கேட்டு நாம் இந்த உலகத்திற்குள்ளாய் கடந்து போவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் அந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மை வலுவாதபடிக்கு பாதுகாத்து வழிநடத்துகிறது என்பதை நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட சங்கீதம் 5வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது ஒரு தாவீதின் சங்கீதமாய் காணப்படுகிறது. தாவீதினுடைய அனுபவங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா ஒரு சூழ்நிலையிலும் நிலைமையிலும் அவர் தேவனை மாத்திரமே சார்ந்து கொண்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக, பாடுகளாய், உபத்திரவங்களாய் காணப்பட்டாலும் எல்லா வேளைகளிலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். 2வது வசனத்துல கூட நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். நான் வேற யாரிடத்திலுமே நான் போக முடியாது. ஒவ்வொரு நாளின் காலை வேளையை நான் துவங்கும் பொழுதும் நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினவராக காணப்படுகின்றேன். ஏன் என்று சொன்னால், என் ராஜாவாக நீர் காணப்படுகின்றீர், என் தேவனாக நீர் காணப்படுகின்றீர், என்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றீர் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை துவங்குகிறார். இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், கர்த்தாவே, 3வது வசனத்துல, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். நிச்சயமாய் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த நாள் முழுவதும் நானும் நீங்களும் என்னென்ன காரியங்களுக்குள்ளாய் கடந்து போகின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றின் ஊடாகவும் அவரும் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மோடு கூட வருகின்ற தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியில் பார்ப்போம் என்று சொன்னால், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காலையில வரும் பொழுது, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கின்றோம், அதிகாலையில என்னை தேடுகின்றவன் கண்டடைவான். நிச்சயமாய் காலையில உம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்து நான் உம்மை நோக்கி காத்திருப்பேன். ஏனென்று சொன்னால், நீர் எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிக்கின்ற தேவன். நான் உம்முடைய சமூகத்துல வந்து காத்திருக்கும் பொழுது நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவீர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே சங்கீதக்காரனும் சொல்லுகின்றார், நான் காலையிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் காலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நான் காத்திருப்பேன் என்று சொல்லி. இந்த ஒரு அனுபவம் இந்த நாளின் அனுபவமாய் மாத்திரமல்ல, நம்முடைய வரும் நாட்களிலே எல்லா நாட்களிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கின்றவர்களாய், தேவனை நோக்கி காத்திருக்கின்றவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திற்குள்ளாய் கடந்து போகும் பொழுது காலையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகினாலே நானும் நீங்களும் கூட தாவீதை போல அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வரும்படியாக, அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய சமூகத்திலிருந்து நாம் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த நாளின் ஊடாய் நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்று சொன்னால், நாம் காலையில் எழுந்த உடனே அவருடைய கரத்தில் நம்முடைய நாளை கொடுக்கின்றோம். அவர் அந்த நாளை நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம் அல்லவா? நிச்சயமாய் இந்த நாளிலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்னின்று நடத்தி தர அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமுள்ள நாளாக அவர் ஆக்கி தருவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.